எப்பா நில்சா நல்லா இருக்கியா? ராஜா பேரோன் எதுக்குமா வீட்டுக்கு வந்தார் சாமி? ஏண்டா யானை கவளம்னு ஒரு பொடி, ஒரு பவுடர், ஒரு மாவு, அதை விற்பறதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணி அதை சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அது சரி, அது சம்மந்தமான ஃபேக்ட்ரிக்கு நீ எஃப்எஸ்எஸ்ஐ இல்லை, லைசன்ஸ் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிவிட்டு நீ உன்னோட தனிப்பட்ட கருத்தை நீ போட்டிருக்க. அதை கேட்க வந்தவர் அவர். கட்சிக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் வந்ததுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் என்னோடய பிஸ்னஸ் சம்மந்தம் வந்திருக்கேன், நீ எப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடு தேடி விசாரிக்க வந்த ஒருத்தனை நீ நாம் தமிழர் கட்சி குண்டர்கள் வந்து வெளுன்னு வெளுத்துட்டாங்கன்ட்டு நீயா ட்ரெஸ்ஸை கிழிச்சிக்கிட்டு பிளேட்டில் கையை அறுத்துக்கிட்டு நீ இவ்வளவு ட்ராமா போட்டு நாம் தமிழர் கட்சி மேலே இவ்வளோ அவதூற பரப்புனேன்னா தம்பி திருந்துறடி. நீ முதல்ல எந்த கட்சிக்காரன்டா? ஏடிஎம் கேட்குற, டிவி கேட்குற, நாளைக்கு திருந்தி நாம் தமிழர் கட்சிக்கு வருவேன்னு நினைக்கிறேன். போலியான குற்றச்சாட்டை பண்ணாதப்பா. நல்லாவா இருக்குது? எச்சியக்காரி துப்பணும் போல இருக்குது நீ செய்கிற வேலை. இதில் உங்கள் டிவி கேட்காரன் வேற அப்படியே முட்டு கொடுத்துக்கிட்டு உனக்கு. ஏடா வக்கீல் தானே நீ? எலும்பு இல்லாத நாக்கு எங்கிட்டு வேணாலும் பெறலுமா? நீ போடுற போடு. ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு மனுஷன் அவன் யானை கவலங்கிற பவுடர் விற்கிறது சம்மந்தமாக எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் இல்லாமல் அவன் விற்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயத்தை, இல்லை நான் எஃப்எஸ்எஸ்ஐ எல்லாமே வச்சு தான் நான் சேல்ஸ் பண்ணுறேன், நீ நிரூபி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து கேட்க வந்தவனை நீ நாம் தமிழர் கட்சி குண்டர்கள் எல்லா பேரும் சேர்ந்து வந்து பிடுங்கி தள்ளிட்டாக அப்படின்னு சொல்லிட்டு உன் வீடியோ போட்டு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறவர் உங்கள் தற்கூரி அணில் கூட்டத்துக்கிட்ட. அதில் அவங்க என்ன விஷயம்னே தெரியாமல் என் பாடுக்கு புலம்பிட்டு அலையிறேன். நாம் தமிழர் கட்சி குண்டர்களால் நெல்சன் அட்வொகேட் நெல்சன் அவர்கள் தாக்கப்பட்டார். டேய் போங்கடா, விடிஞ்சா அது இருக்குது, எலெக்ஷன் ரிசல்ட் வருது, போய் படுத்து தூங்குடா, போங்கடா. நாளையிலேருந்து அதெல்லாம் வச்சுக்கலாம்டா. மானத்தை வாங்காதீங்க.